தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களுக்குமே ஒரு இன்வைட்டை கொடுத்திருக்காரு. எல்லா கட்சி தலைவரும்னா விஜயகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. ஸோ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து தாவேகா தலைவராக இருக்க விஜய் அண்ணனுக்குமே அவருடைய இன்விடேஷனை கொடுத்திருக்காரு. என்னடா சொல்ற, விஜய் அண்ணனும் மேடையெல்லாம் ஏறி ரெண்டே எதிரி தான், ஒன்று திமுக இன்னொன்று பாஜக அப்படின்னு சொல்லி கோரஸா பேசிக்கிட்டு இருக்காரு. பட் அதெல்லாமே வந்துட்டு கடந்து நம்மளோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜயை வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காரு அப்படின்றது கேட்கும்போது இது ஒரு வகையான ஒரு பாலிடிக்ஸ் தான். ஒரு கட்சி தலைவர் இன்னொருத்தங்க பார்த்து எதிரி அப்படின்றது சொன்னாலும் அதே கட்சி தலைவர் அவரையுமே எதிரி சொன்னவரையுமே எதிரி பார்க்கணும் அப்படின்றது எந்த அவசியமும் இல்லை. மேபி அவர் வந்துட்டு ஒரு நண்பராக பார்க்கலாம், இல்லைனா ஒரு மற்ற கட்சி தலைவர்கள் மாதிரியும் அவரையுமே வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதனால ஒருத்தர் எதிரி அப்படின்றது நினைச்சா அதே போல அவருமே வந்துட்டு சொன்னவரை வந்து எதிரி அப்படின்றது நினைக்கணும் அப்படின்றது எந்த ஒரு சட்டமும் இல்லை. ஸோ இதன் அடிப்படையில் திமுக சார்பில் இருந்து திமுக தலைவராக இருக்கிற நம்மளோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அண்ணனையுமே இந்த ஒரு முக்கியமான மீட்டிங்ல இன்வைட் பண்ணி இருக்காரு.